20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியில் தமிழக வீரர் நடராஜன் இடம்பெறாதது ஏமாற்றம்தான் என்றும், இதில் இடம்பெறாவிட்டாலும் விரைவில் அவர் மிகப்பெரிய எழுச்சி பெறுவார் என்றும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை நிரஞ்சனா நாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கிரிக்கெட் வளாகத்தில் கோவை பிரீமியம் லீக் கிரிக்கெட் போட்டித் தொடர் துவங்கி உள்ளது. சுமார் 12 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டித் தொடர் அடுத்த 30 நாட்கள் நடைபெற உள்ளது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் இந்த போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிகள் ஜூன் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து போட்டிகளும் பகல் இரவு ஆட்டங்களாக நடைபெற உள்ளது. முன்னதாக நேற்று இரவு நடைபெற்ற துவக்க விழாவில் போட்டித் தொடரின் ஒருங்கிணைப்பாளர்களான லீமா ரோஸ் மார்டின், வின்னர்ஸ் இந்தியா கண்ணன், லிஜோ சுங்கத் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வீரர்களுக்கு உற்சாகமூட்டினர். முன்னதாக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று போட்டிகளை துவங்கி வைத்த இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை நிரஞ்சனா நாகராஜன், சிபிஎல் கோவை போட்டித் தொடர் சிறப்பாக துவங்கி உள்ளதாகவும், எந்த அளவுக்கு இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெறுகின்றதோ இந்திய கிரிக்கெட்டிற்கு இது உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரை ஆண்களுக்கு நிகராக முக்கியத்துவம் பெண்களுக்கும் அளிக்கப்பட்டு வருவதாகவும், இப்போது மகளிர் கிரிக்கெட் புதிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழக பெண் வீராங்கனைகளுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் உரிய முக்கியத்துவம் அளித்து வருவதாக, தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியமும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து ஊக்கமளித்து வருவதாகவும், விரைவில் தமிழகத்தைச் சேர்ந்த 3-4 பெண்கள் இந்திய அணியில் இடம் பெறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் 20 ஓவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் தமிழக வீரர் நடராஜன் இடம்பெறாதது ஏமாற்றம்தான் என்றும், கண்டிப்பாக நடராஜன் இருந்திருக்க வேண்டும் என்றும் கூறிய அவர், இந்த உலகக்கோப்பை தொடரில் இடம்பெறாவிட்டாலும் அவர் விரைவில் மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெறுவார் என்றும், அவரது யாக்கரை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நான் நிரஞ்சனா நாகராஜன், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர். இங்கே சிபிஎல் கோவை பிரீமியர் லீக் இங்கே இன்னைக்கு தொடங்க போகுது, ஃபர்ஸ்ட் எடிஷன். அண்ட் ரொம்ப பெரிய லெவலில் இதை செஞ்சுருக்காங்க. அண்ட் மொத்தம் 12 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காகவும் ஈகராகவும் இருக்காங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நடத்துகிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இங்கேருந்து ஒரு டேலண்ட் வெளியே வரலாம், 4-5 பேர் டிஎன்பிஎல் ஆடலாம், அங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎல் இந்தியான்னு பெரிய லெவலில் போயிட்டே இருக்கலாம். கிரிக்கெட் எங்கே நடக்கிறத பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம். என்னோட லைஃப் ஹஸ் பீன் கிரிக்கெட்டுக்கு என்ன சொல்கிறேன், ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு த கேம். ஸோ எங்கே கிரிக்கெட் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு பிளென்டி ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பிளென்டி ஆஃப் எமோஷன்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ அந்த விதத்தில் இங்கே இந்த மாதிரி நல்ல செட்டப், கிரவுண்ட் இஸ் வெரி வெரி குட். விக்கெட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஹீட்லேயும் எல்லாரும் ஒரு 40-41 டிகிரிஸ் ஹீட் இருக்குது, அதையும் மீறி ஆர்கனைஸ் பண்ணி பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடுறதுன்றது அந்த கேமுக்கு பிளேயர்ஸ் எவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருக்காங்கன்றதுக்கான எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த மாதிரி மேலே மேலே நிறைய டோர்னமெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கண்டக்ட் பண்ணோம். நிறைய கிரிக்கெட் க்ரோத் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே லீக் மேட்சஸ்லாம் நடக்குது. ஸோ ஐ விஷ் ஆல் த பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் டோர்னமெண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் எல்லா டீம்ஸுமே ஒரு நல்ல ஸ்பிரிட்டில் ஆடி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு விளையாடி இந்த டோர்னமெண்ட் இன்னைக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட் கண்டினியூ ஆகி நல்லபடியாக முடியணும்னு நான் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் தி பிளேயர்ஸ். இல்லை, கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் அட் த மொமெண்ட் தவறு. ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமனுக்கு ஈக்குவல் பே தான் கொடுக்குறாங்க. அதுதான் கன்சர்னாக இருந்தது. பட் இப்போது ஒரு மென் A+ கான்ட்ராக்டும் விமன் A+ கான்ட்ராக்டும் ஒரே அமௌண்ட் தான். மேபி ஒரு 10-15 இயர்ஸ் பேக் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ட்ரூவாக இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து இந்தியாவில் விமன் கிரிக்கெட்